ஓம் அகத்தீசாய நம. ஐயன் திருவள்ளுவர் அவருடைய மருந்து என்கின்ற அதிகாரத்திலிருந்து ஆரோக்கியம் எப்படி வளர்க்க வேண்டும், அதற்கு உணவு முறைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், நல்ல ஆரோக்கியமான உணவு என்றால் இந்த உடம்பிற்கு நோய் ஏற்படாது என்பது குறித்தும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த குறள் பகுதியில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய 947வது குறள். தீ அளவின்றி திரியான் பெரிதுண்ணின் நோய் அளவின்றி படும். தீ அளவின்றி திரியான் பெரிதுண்ணின் நோய் அளவின்றி படும். இப்போது காலையில் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், இரவு நேரத்தில் சாப்பிட்றோம். இதுக்கிடையில் டீ, பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸு, பயறு வகைகள், சுண்டல்னு இப்படி நிறைய சாப்பிட்டுட்டே தான் இருக்கும். இன்றைக்கி எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் எந்த உணவு வேணால் கிடைக்கும். அப்படி ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லை. இன்றைக்கி செல்ஃபோனில் ஆர்டர் பண்ணால் வீட்டில் வந்து உணவு கிடைக்குதா இல்லையா? அந்த மாதிரி தீன்னா அந்த இடத்துல என்னுடைய பசி, எனக்கு நல்லா பசிக்குது, 3 இட்லி சாப்பிட்லான்னு தான் நினச்சேன். ஆனால் பசி நிறைய இருக்கிறதுனால ஒரு இட்லி சேர்த்து சாப்பிட்டேன். ஒரு 3 சப்பாத்தியோடு போதும்னு தான் நினச்சேன். ஆனால் பசி கட்டுப்படி ஆகலை, ஒரு சப்பாத்தி சேர்த்து சாப்பிட்டேன். அப்போது தீ அளவன்றி எவ்வளோ பசி இருக்குதோ அதை தெரிந்து அதற்கு ஏற்றால் போல சாப்பிட வேண்டும். தீ அளவின்றி தெரியாம், பசி குறைவாகத்தான் இருக்குது, பெரிதுண்ணின் சூப்பராக இருக்குதுங்கிறதுக்காக, ரொம்ப நல்லா இருக்கிறதுங்கிறதுக்காக அந்த குருமாவுக்கும் இந்த சப்பாத்திக்கு அடாடாடாடா என்னையா காம்பினேஷன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நோய் அளவின்றி படும். அன்றைக்கி ராத்திரியே ஜீரணம் ஆகாது, நெஞ்சு எரிச்சலாக இருக்குது, எனக்கு அசிடிட்டி இருக்குது, எனக்கு அல்சல் இருக்குது, எனக்கு கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது, இரவு நேரத்தில் எழுந்திரிச்சு உட்காந்துருக்குது, திரு முழிக்க வேண்டியது தான். ஏன்னா இது பல வீடுகளில் பல பேர்களில் எல்லாரும் அனுபவிச்ச விஷயம் தானே. இப்போது நமக்கு ஒரு நோய் ஏற்பட்ட பிறகு தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதன் பிறகாக நாம் நடந்துக்கணும், எதிர்கால சந்ததியாவது நல்ல ஆரோக்கியமாக இருக்குமான்னு பார்த்தோமா, இங்கே எல்லாம் பூந்து விளையாடுறாங்களே, பிரியாணியாக சாப்பிட்றாங்க. ஒரு யோசனை பண்ணி பாருங்கள், பிரியாணி அப்படிங்கிற கலாச்சாரம் எப்போ உருவானுச்சு? இங்கே எங்கே பார்த்தாலும் இப்போ பிரியாணியாக இருக்குது. எப்போ வேணால் பிரியாணி கிடைக்குது. விடிகால வேணுமா, 2 மணிக்கு வேணுமா, பிரியாணி கிடைக்குது. பிரியாணி பிரியாணி பிரியாணி. அப்போது அந்த அளவிற்கு நம்முடைய உடல் உழைப்பு இருக்கிறதா? நான் என்ன வேலை செய்கிறோம் நம்ம பார்க்கணுமா இல்லையா? அப்போது என்னுடைய பசி அறிஞ்சு எனக்கு எவ்வளோ உணவு தேவையோ அவ்வளோ உணவு நாம் சாப்பிட்டால் எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நோய் எனக்கு வராது அப்படிங்கிறத இந்த குறள் பகுதியில் ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். தீ அளவென்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவென்றி படும்.